கோவை மாவட்டத்தில் அதிமுக மாணவர் அணி சார்பில் மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டி கோலாகலமாக நடைபெற்றது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் மற்றும் முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பெரியநாயக்கன்பாளையம் கிழக்கு ஒன்றிய மாணவர் அணி சார்பாக கோவை நரசிம்மநாயக்கன்பாளையம் ஹைடெக் சிட்டி மைதானத்தில் மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டிகளை சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளரும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான PRG அருண்குமார் மற்றும் மாநில மாணவர் அணி செயலாளர் சிங்கை ராமச்சந்திரன் ஆகியோர் கிரிக்கெட் விளையாடி போட்டிகளை தொடங்கி வைத்தனர். 8 ஓவர்களாக நடைபெற்ற இப்போட்டிகளில் மொத்தம் 16 அணிகள் பங்கேற்று விளையாடின. இதில் RG பிரதர்ஸ் அணி முதலிடம் பிடித்து சாம்பியன் கோப்பையை தட்டி சென்றது. வெற்றி பெற்ற அணிக்கு ரூபாய் 20,000 பரிசு தொகையுடன் பரிசு கோப்பையையும் சிறப்பு விருந்தினர்கள் வழங்கினர். அதேபோல் 2ஆம், 3ஆம் மற்றும் 4ஆம் இடம் பெற்ற அணிகளுக்கும் பரிசு கோப்பை மற்றும் பரிசு தொகைகள் வழங்கப்பட்டன. மேலும் சிறந்த பேட்ஸ்மேன், சிறந்த பவுலர் ஆகியோருக்கும் தனித்தனி கோப்பைகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியின் போது அப்பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். புதிய உறுப்பினர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் கட்சித்துண்டு அணிவித்து வரவேற்பு அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் மண்டல IT விங் செயலாளர் விக்னேஷ், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் நாசர், பெரியநாயக்கன்பாளையம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் KVN ஜெயராமன், நரசிம்மநாயக்கன்பாளையம் நகர கழக செயலாளர் ஆனந்தன், IT விங் மணிகண்டன், மருத்துவர் அணி செயலாளர் டாக்டர் துரைசாமி, மாணவர் அணி மாவட்ட செயலாளர் கோகுல், MGR இளைஞர் அணி இணை செயலாளர் சசிகுமார், மாணவர் அணி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மொத்தத்தில் விளையாட்டு, அரசியல், இளைஞர் பங்கேற்பு என மூன்றையும் இணைத்த ஒரு சிறப்பான நிகழ்வாக இந்த மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது.